अघोरेभ्यो घोरघोरधरेभ्यः सर्वेभ्यो सर्वसर्वेभ्यः நமஸ்தேஸ்து ருத்ரரூபேभ्यः. அன்பார்ந்த உலகெல்லாம் இருக்கக்கூடிய ஐடிவி அன்பர்கள் அனைவருக்கும் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். ரொம்ப அற்புதமான பார்வையாளர்களை பெறுகிறது ஐடிவி சார்பாக ஆன்மீகம் அறிவோம். ரொம்ப அற்புதமான இடத்துல இந்த விஷயத்தை வச்சிருக்கீங்க. சமூக வலைத்தளங்களிலே போலியான செய்திகள் எல்லாம் தவிர்த்துட்டு நம்ம செய்தியை பார்க்குறீங்க அப்படின்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது. பரவாயில்ல, வெற்றி நமதே. ஆகினால இப்போ நம்ம எதை பற்றி பார்த்துக்கோம், 2026 குரு பயிற்சி பற்றி நம்ம பார்த்துட்டு இருக்கோம். மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம், கன்னி 6 ராசிகளுக்கான விஷயத்தை பார்த்துட்டோம். இந்த 98வது எபிசோட்ல நம்ம அடுத்ததாக பார்க்கவிருப்பது விருச்சிகம், துலாம், விருச்சிகம் 2 ராசி பற்றின பலன்களை பார்க்க இருக்கிறோம். துலாத்தை பொறுத்த வரைக்கும் 10ல குரு பதவியை பார்க்கிறாருன்னு சொல்லுவாங்க. இப்ப பதவி, நல்ல பதவியில இருக்கிறவங்க கொஞ்சம் கீழே இறங்கக்கூடிய வாய்ப்பு இல்லை. ஒண்ணுமே பதவியே கிடைக்காதவங்க அடுத்த ஸ்டெப்புக்கு போகக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்படும். துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் புதிய பதவிகள், புதிய உதாரணத்துக்கு சொல்லணும்னா எலெக்ஷன் முடிஞ்சிருக்கு, புதிய ஆட்சியாளர்கள் பதவியேற்பதற்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கும். அப்படிங்கிற மாதிரி புதிய புதிய நபர்கள் புதிய இடத்துல அவங்களாம் துலா ராசியா இருக்காங்க நிறைய பேர். அதனால அவங்களுக்குலாம் அந்த வாய்ப்பு கிடைப்பதற்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. நம்ம அரசியலுக்குள்ள போக வேண்டாம், ஏன்னா அது வேற ஒரு விஷயம். அதை பத்தி பேசணும்னா தனி எபிசோடு நம்ம பேசணும். இந்த சூரியனும் நல்லா இருக்கணும், குருவும் நல்லா இருக்கணும், அப்பதான் கவர்மெண்ட்ல உட்கார முடியும். அப்போ இந்த துலாம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் சூரியன், அவங்க வீட்டுக்கான சூரியன் நீசமாக இருந்தாலும் நீசபங்க ராஜ யோகத்தை கொடுப்பார், அதுதான் உண்மை. அப்போ குரு இருக்கக்கூடிய இடம் 10. நீங்க பதவி அப்படின்னோடனே வேலை மட்டும்தான் நினைச்சுட்டு இருக்கீங்க. இல்ல, அப்பா பதவி, அம்மா பதவி, தத்தா பதவி, தந்தை பதவி, சித்தப்பா பதவி, பெரியப்பா பதவி, அத்தை பதவி, பதவி, மாமி பதவி, இது மாதிரி பதவிகள் நிறைய இருக்கிறது. கணவன் பதவி, மனைவி பதவி, இது மாதிரி. அப்ப அதுல எந்த பதவி உங்களுக்கு கிடைக்கணும்னு நீங்க ஆசைப்படுறீங்களோ அந்த பதவி நிச்சயமாக 90% கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இல்லை. இப்போ 90% நல்லா இருக்கா சார் ஜாதகம்னா, பணம் காசை பொறுத்த வரைக்கும் தான் எல்லாருக்குமே குறைவாக இருக்கும் துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும். மற்றபடி எல்லா விதமான ஏற்றங்களையும் குரு கொடுத்துருவார். அதே மாதிரி ஏற்றமா இருக்கிறவங்க கொஞ்சம் கீழே இறங்கி வரக்கூடிய வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி கொடுத்து விடுவார் குரு பகவான். என்ன மாதிரியான பரிகாரம் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, முடிஞ்சா நீங்க அடிக்கடி மாரியம்மன் கோவில், இந்த அம்மன் கோவில், பார்வதி தேவி, ரௌத்ரி, காளி, இந்த மாதிரியான கோவில்களுக்கு நீங்க சென்று வருவது ரொம்ப ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கும். காளிலாம் வழிபாடு செய்தால் துலாம் ராசிக்காரர்களுக்கு ஓரளவுக்கு நல்ல வெற்றிகரமான பதவிகள் கிடைக்கும். அதே மாதிரி தாயார் சன்னதியில போய் விளக்கேற்றி தாமரை பூ கொடுத்து அர்ச்சனை பண்ணிட்டா ஓரளவுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும். குங்குமம் வாங்கி கொடுத்து குங்கும அர்ச்சனை பண்ணி அந்த குங்குமத்தை வாங்கி தினம் நெத்தியில் வைத்துக் கொண்டால் வெற்றி திலகமாக அது மாறும் அப்படிங்கிறத சந்தேகமே கிடையாது. அதனால பரிகாரம் இதுதான். அடுத்ததாக இருக்கக்கூடிய விருச்சக ராசி. விருச்சக ராசியை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 7, 8, 9ஆம் இடத்துல குரு இருக்கார் இல்லையா. 1, 2, 3, 4, 5ஆம் இடத்துல சனி இருக்கார். ரெண்டுமே நல்லதா அப்படின்னு பாத்தீங்கன்னா, விருச்சக ராசியை பொறுத்தவரை கடந்த 3 மாதமாக சில கஷ்டங்கள் ஏற்படுத்தினார். ஆனா இப்போ அந்த குரு பயிற்சி மாறும்போது அந்த கஷ்டத்தை எல்லாம் உடைச்சி நிவர்த்தி பண்ணி ரொம்ப ரொம்ப அற்புதமான ஏற்றமான வாழ்வுகளை நமக்கு கொடுப்பார் அப்படிங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. ஏன்னா அந்த மாதிரி இடத்துல போய் குரு உட்கார்றாரு. மாணவ மாணவிகள் நல்ல விதமா படிச்சு கிட்டத்தட்ட ஹை கிளாஸ்ல பாஸ் பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்கு. உத்தியோகம் கிடைக்காதவங்க உத்தியோகம் கிடைப்பார்கள். பதவி உயர்வு வேணுங்கிறவங்க பதவி உயர்வு கிடைக்கும். யாருக்குமே ஏற்றம் கிடையாது. விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் யாருக்குமே ஏற்றம் அதிகமாக இருக்கும். இது வாழ்வில் தாழ்வு என்பது கிடையாது. அதுதான் சொன்னேன், ஏற்றம் அதிகமாக கிடைக்காதுன்னு சொல்லிட்டேன். ஏற்றங்கள் அதிகமாக கிடைக்கும், தாழ்வுகள் குறைவாக கிடைக்கும் அப்படிங்கிறது தான் உண்மையான விஷயம். நல்ல அந்யோன்யம் அதிகரிக்கும். நம்ம சொந்த பந்தங்கள், நம்ம நட்பு வட்டாரங்கள் எல்லாம் பெரிதாகக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்கு. விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் முருகப்பெருமான் சன்னதியில வழிபாடு செய்து வந்தீர்களே ஆனால் ஓரளவுக்கு குரு பயிற்சி உங்களை தாங்கி பிடித்து 1 வருட காலத்திலே உங்களுக்கு வீடு கட்டுதல், நகை வாங்குதல், கௌரவம், அந்தஸ்து, பதவி இத்தியாதி என்னென்ன குருவால கொடுக்க முடியுமோ அத்தனையும் நமக்கு கொடுப்பார் அப்படிங்கிறத சந்தேகமே கிடையாது. ஆகையினாலே நாம் என்ன பண்றோம், அடுத்தடுத்த நிகழ்ச்சிகளை தொடர்ச்சியாக பார்த்து கொண்டே வரவிருக்கிறோம். புதுச்சேரிக்கு நீங்க 9597180623 அப்படிங்கிற நம்பருக்கு நீங்க கால் பண்ணுங்க. ஐடிவி சார்பாக ஆன்மீக மதிய நிகழ்ச்சியில் இருக்கிறோம். நன்றி கூறி விடைபெறுகிறோம். நன்றி, நமஸ்காரங்கள்.